Welcome back to our channel Success Clicks. So இது வந்து soil mechanicsல இந்த வாரம் மூணாவது வீடியோ. ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து soil mechanicsல போட்டாச்சு. ஒரே மாதிரி சாயிலாவே படிச்சிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்குமே தான் இன்னைக்கு வந்து கொடுத்திருந்த டாபிக் வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல இருந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் எர்த் ப்ரெஷர் அண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், the coefficient of active earth pressure for loose sand having an angle of internal friction phi is. The coefficient of active earth pressure for loose sand having an angle of internal friction phi is. So loose sand ஓட angle of internal friction என்ன? active earth pressureல. இதுதான் கொஸ்டின் வந்து coefficient of active earth pressure என்ன? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. a equal to 1 minus sin phi by 2 divided by 1 plus sin phi by 2. ஸோ இதுவே சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து 1 minus sin phi divided by 1 plus sin phi and 1 plus sin phi divided by 1 minus sin phi. ஸோ இதில் எது ஆன்சர்? The coefficient of active earth pressure for loose sand having an angle of internal friction phi is. கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் சொல்லாமா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துருக்கட்டும். லூஸ் சாண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. லூஸ் சாண்டு, கிராவல் சாண்ட் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரோட கோஎஃபிஷியன்ட் இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கீவேர்ட். ஸோ அதை மட்டும்தான் நம்ம எப்போதுமே நோட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ்னு வந்துருச்சுன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஆக்டிவ்னு இருந்துட்டால் ஃபார்முலாவில் வந்து நெகட்டிவில் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் சி 1 minus sin phi divided by 1 plus sin phi. Answer is C 1 minus sin phi divided by 1 plus sin phi. இதுவே passive earth pressure கேட்டிருந்தா ஃபார்முலாவும் பாசிட்டிவில் வந்துடணும். 1 plus sin phi divided by 1 minus sin phi. இங்கே கேட்டிருக்கிறது ஆக்டிவ்ங்கிறதுனால ஆன்சர் இஸ் C 1 minus sin phi divided by 1 plus sin phi. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், what is the assumption made about back of wall in the Rankine theory of earth pressure? What is the assumption made about the back of wall in the Rankine theory of earth pressure? ஸோ Rankine theory இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேக் ஆஃப் வாலோட அசம்ஷன் என்ன? பேக் ஆஃப் வால் இஸ் பிளேன் அண்ட் ரஃப், பிளேன் அண்ட் ஸ்மூத், வெர்டிக்கல் அண்ட் ரஃப், வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத். இந்த 4 ஆப்ஷனில் Rankine தியரிக்கு சூட் ஆகிற அசம்ஷன் எது? பிளேன் அண்ட் ரஃபா, பிளேன் அண்ட் ஸ்மூத், வெர்டிக்கல் அண்ட் ரஃப், வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத். வாட் இஸ் த அசம்ஷன் மேட் அபவுட் த பேக் ஆஃப் வால் இன் த Rankine theory? So answer is D, vertical and smooth. Vertical and smooth. Rankine theory oda back of wall oda assumption is the wall is vertical and smooth. இதுதான் அதோட definition. Next question, which of the following represent expression for the passive earth pressure? So first question பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அது வந்து in terms of sin thetaல கொடுத்திருந்தது, இது in terms of tan thetaல கொடுத்திருக்காங்க. Which of the following represent expression for the passive earth pressure? So passive earth pressure na பாசிட்டிவ்ல வரும்னு ஏற்கனவே சொன்னோம். ஸோ இங்கே வந்து tan thetaவில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ tan squared equal to tan squared into 45 degree plus 5 by 2. Tan squared into 45 degree plus 5 by 2. Answer is A. Which of the following represent expression for the passive earth pressure? Answer is A. Tan squared 45 degree plus 5 by 2. ஸோ ஆக்டிவ் கொடுத்துருந்தா tan squared into 45 degree minus 5 by 2னு வரும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கும் பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கும் ஃபார்முலாவில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a plate load test is used to determine. A plate load test is used to determine. plate load test வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம்? bearing capacity of foundation, settlement of foundation, both A and B, none of above. bearing capacity of foundation, settlement of foundation, both A and B and none of above. So plate load testல மெயினாக என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஓகே, கீழே கமெண்ட் பண்ணியாச்சா? ஆன்சர் சொல்லாமா? A plate load test used to determine. Answer is A, bearing capacity of foundation. Answer is A, bearing capacity of foundation.
பிளேட் லோட் டெஸ்ட் வந்து சாயில் வந்து எந்த அளவுக்கு லோடை வந்து தாங்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு டெஸ்ட் தான் பிளேட் லோட் டெஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன். Next question. A shallow foundation is defined as the foundation which. A shallow foundation is defined as the foundation which. கீழே கொடுத்துருக்க டெஃபினேஷனில் ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு மேட்ச் ஆகிற டெஃபினேஷன் இது. ஆப்ஷன் ஏ ஹேஸ் லோ பியரிங் கெப்பாசிட்டி, ஹேஸ் த டெப்த் ஆஃப் எபட்மெண்ட் லெஸ் தென் இட்ஸ் வித், இஸ் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ், காசஸ் லெஸ் செட்டில்மெண்ட். ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷனுங்கிறது லோ பியரிங் கெப்பாசிட்டி உள்ளதை சொல்லுவோமா, இல்லை டெப்த் லெஸ் தென் வித்தாக இருந்தால் அதுக்கு பேர் ஷாலோ ஃபவுண்டேஷனா, இல்லை ஃபவுண்டேஷன் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் ரெஸ்டிங்காக இருக்கணுமா, இல்லை லெஸ் செட்டில்மெண்ட் இருக்கிறது ஷாலோ ஃபவுண்டேஷனா. இது எது ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய டெஃபினேஷன். ஓகே, ஆன்சர் கெஸ் பண்ணியாச்சா? ஸோ ஆன்சர் இஸ் பி, ஹேஸ் த டெப்த் ஆஃப் எபட்மெண்ட் லெஸ் தென் இட்ஸ் வித். ஹேஸ் த டெப்த் ஆஃப் எபட்மெண்ட் லெஸ் தென் இட்ஸ் வித். டெப்த்தோட வித்து கம்மியாக இருந்தால் அதை தானே ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு கரெக்டான டெஃபினேஷன் ஆப்ஷன் பி தான், ஹேஸ் த டெப்த் ஆஃப் எபட்மெண்ட் லெஸ் தென் இட்ஸ் வித். நெக்ஸ்ட் கொஸ்டின். The depth of foundation is usually calculated from. The depth of foundation is usually calculated from. ஸோ ஃபவுண்டேஷனோட டெப்த் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ரேங்கின் ஃபார்முலாவா, நியூட்டன் ஃபார்முலா, டி ஆலம்பரேட் ஃபார்முலா அண்ட் குட்டர்ஸ் ஃபார்முலா. ரேங்கின்ஸ் ஃபார்முலா, நியூட்டன்ஸ் ஃபார்முலா, டி ஆலம்பரேட்ஸ் ஃபார்முலா, குட்டர்ஸ் ஃபார்முலா. இந்த 4 ஆப்ஷனில் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணியாச்சா? ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் இஸ் ஏ, ரேங்கின்ஸ் ஃபார்முலா. So depth of foundation is usually calculated from the Rankine's formula. So Rankine's formula எப்படி சொல்லுவோம்? D equal to QC by gamma 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square னு வரும்னு நினைக்கிறேன். 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square. இதுதான் Rankine's formula. D equal to QC by gamma 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square. இதுதான் Rankine's formula. இந்த Dங்கிறது தான் depth of foundation. QC இருக்கு இல்லையா, ஸோ இந்த QC தான் bearing capacity of soil. காமாங்கிறது as usual density of soil. phiங்கிறது angle of internal friction. D equal to QC by gamma 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square. இதுதான் Rankine's formula. So, the depth of foundation is usually calculated from the Rankine's formula. Answer is A. Next question. Which of the following factor can affect the bearing capacity of soil? Which of the following factor can affect the bearing capacity of soil? Soil oda bearing capacity affect பண்ற factor எது? Grain size of soil, shape of footing, size of footing, all options are correct. ஸோ சாயில் வந்து எந்த அளவுக்கு லோடு தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கோ அதை தான் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுறது எது? கிரைன் சைஸா, சைஸா, ஷேப்பா, இல்லை எல்லா ஆப்ஷனுமா? ஸோ இதுதான் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் கேன் அஃபெக்ட் த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்? ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் டி, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கரெக்ட். சாயிலோட கிரைன் சைஸும் அஃபெக்ட் பண்ணும், ஃபூட்டிங்கோட ஷேப்பும் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் சைஸும் அஃபெக்ட் பண்ணும். 3 ஆப்ஷனை பொறுத்து தான் சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். போத் கிரைன் சைஸ் ஆஃப் சாயில், ஷேப் ஆஃப் ஃபூட்டிங், சைஸ் ஆஃப் ஃபூட்டிங். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன் பைல்ஸ் த ட்ராப் மஸ்ட் பி அட்லீஸ்ட். ஆன் பைல்ஸ் த ட்ராப் மஸ்ட் பி அட்லீஸ்ட். பைல் ஃபவுண்டேஷன் போடும்போது பைலோட ட்ராப் வந்து எவ்வளோ இருக்கணும்? மினிமம் ட்ராப். ஆன் பைல் த ட்ராப் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 80 cm, 100 cm, 120 cm, 140 cm. இந்த 4 ஆப்ஷனில் பைலோட மினிமம் ட்ராப் வந்து எவ்வளோ? இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 80 cm-ஆ, 100-ஆ, 120 ஆர் 140 cm? ஸோ ஆன்சர் இஸ் சி, 120 cm. பைலோட மினிமம் ட்ராப் வந்து 120 cm தான் எப்போதுமே. இதுவே மேக்ஸிமம் ட்ராப் கேட்டிருந்தாங்கன்னா 240ன்னு வரும் ஆன்சர். மினிமம் ட்ராப் வந்து 120 cm. இதுவே மேக்ஸிமம் ட்ராப் கேட்டிருந்தா 240 cm. மேக்ஸிமம் ட்ராப் 240 cm ஆன் பைல்ஸ். மினிமம் ட்ராப் இஸ் 120 cm. இதுவும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் இஸ் கிவன் பை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் இஸ் கிவன் பை.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் என்ன ஃபார்முலா μ² டிவைடட் பை 1 - μ², μ டிவைடட் பை 1 - μ, 1 - μ டிவைடட் பை μ, அடுத்த ஆப்ஷன் 1 - μ பை μ². இந்த 4 ஆப்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷனுக்கு என்ன ஃபார்முலா. இந்த எர்த் ப்ரெஷர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபார்முலா தான் கேட்பாங்க. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்குள்ளது, பாசிவ் எர்த் ப்ரெஷருக்குள்ளது, இன் டர்ம்ஸ் ஆஃப் sin θ ஆர் tan θ. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த 3 ஃபார்முலா வச்சு ஒரு சம் வந்து கேட்பாங்க. எப்போதுமே ஏ கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் இஸ் கிவன் பை ஆன்சர் இஸ் பி μ டிவைடட் பை 1 - μ, μ டிவைடட் பை 1 - μ. இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி mu divided by 1 minus mu. Coefficient of earth pressure at rest is mu divided by 1 minus mu. Next question. Consider the following assumption. Coulomb theory of earth pressure is based on assumption. So Coulomb theory oda assumption தான் மேலே கொடுத்துருக்காங்க. Failure occurs on the plane surface. Wall is smooth but not necessary vertical. Failure wedge is the rigid body. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் கூலும் தியரிக்கு சூட் ஆகிற அசம்ஷன் எது, இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ எர்த் ப்ரெஷர் அண்ட் ரேங்கின்ஸ் தியரியில் அந்த வால் எப்படி இருக்கணும், வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத்னு பார்த்தோம். இங்கே செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வால் இஸ் ஸ்மூத் பட் நாட் நெசசரி வெர்டிக்கல். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபெயிலியர் அக்கர்ஸ் ஆன் த பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஃபெயிலியர் வெட்ஜ் இஸ் த ரிஜிட் பாடி. இந்த 2 ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் 1 and 3. Coulomb theory of earth pressure is based on the assumption failure occurs on the plane surface and failure wedge is the rigid body. Option 1 and 3 தான் கரெக்ட், 2 வந்து தப்பு. Next question. Black cotton soils are expansive soil. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, acetine and resin. Black cotton soils are expansive soil and resin வந்து black cotton soils are residual soil. Black cotton soil வந்து ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அதுக்கான ரீசன் வந்து Black cotton soil வந்து ஒரு ரெசிடுயல் சாயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக தான் நம்ம பார்க்கணும். Black cotton soil are expansive soil and Black cotton soils are residual soil. ஸோ Black cotton soilங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு கிளே டைப்பு தான். அந்த கிளே டைப்பில் வந்து சாண்டு, கிளே, மற்ற கிராவல் எல்லாமே அந்த Black cotton soilல கலந்துருக்கும். அந்த Black cotton soilல அதிகமாக எக்ஸ்பேண்டும் ஆகும், கான்ட்ராக்டும் ஆகும். அதாவது ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் Black cotton soilல ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஸோ Black cotton soil அதிகமாக டெம்பரேச்சர் வரும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் ரீசன் என்னென்னா Black cotton soils are residual soil. வெதரிங் ஆக்ஷன் மூலயமா ஃபார்ம் ஆகிற ஒரு சாயில் தான் Black cotton soil. ஸோ கீழே கொடுத்துருக்க ரீசனும் கரெக்ட். ஏஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் ஆல்சோ கரெக்ட். இதுதான் ரைட் ஆன்சர். 2 ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.